தலைவர் திமிங்கலம் தான் ஏதோ லக்குல தப்பிச்சிருக்காங்க. ஆனா என் டீம் இருக்கிறவரை உன் டீமால வாலாட்ட முடியாது, புரிஞ்சுதா? எப்படியும் அடுத்த டெஸ்டுக்கு நிறைய திறமெல்லாம் தேவை, அது எங்க கிட்ட மட்டும் தான் இருக்கு. வாழ்க்கையில தோக்குறது தோல்வியை ஒத்துக்கிறது தான் அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போவோம். என்ன சொல்ற ககாஷி? ஏதாவது பேசுனியா? என்ன தனியா விடுத்த மாதிரி உன்னால எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும். சிங்கள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்திருக்கோம். தாஜ்மஹால் கட்டருக்கு செங்கல் பசங்க போகதானு பாக்கணும். என்ன பத்தியா? நான் தான் ககாஷி அட்டாகே. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்புறம் பிடிக்காத விஷயங்கள், அத பத்தி உங்ககிட்ட சொல்ல எனக்கு எலிட் நிஞ்சா இதுக்கெல்லாம் ஏமாறுவாருன்னு நினைக்கிறியா? மாட்டீங்களா? எப்படி ஏமாந்தாரு பாத்தீங்களா? வச்சிருங்க சென்சே, என் பேச்சு கேட்காம அவன் தான் இப்படி பண்ணிட்டான். நான் என்னைக்குமே இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன். கரெக்டா மண்டையில விழுந்துச்சு. 13 வயசுலயே இவன் ஆன்பு பிளாக் ஆப்ஸ்க்கு சீஃபா இருந்தவன். அவனை சமாளிக்கிறது கஷ்டம்னு எங்களுக்கு புரியுது. கஷ்டமா? அவனோட பாதி சக்தியை கூட இன்னும் நீங்க பாக்கல. பாரு, அந்த ரெயின்போ எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, அழகா தான் இருக்கும், எனக்கு நல்லாவே தெரியுது. இதை எடுத்துட்டு போய் ஜோஜி முன்னாடி சாப்பிட்டா அவன் பயங்கரமா கோவப்படுவான்ல. இவ்ளோ மோசமானவனா? என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அழகான ஜோட்சு.